அனைவருக்கும் வணக்கம். கல்லை சீரமைப்பு மேல்நிலை, உயர்நிலை, நடுநிலை மற்றும் தொடக்க பள்ளிகளில் பணிபுரியும் ஆசிரியர்களுக்கும், கல்லை சீரமைப்பு விடுதிகளில் பணிபுரியும் காப்பாளர் காப்பாளினிகளுக்கும் நடைபெறக்கூடிய பொதுமாறுதல் கலந்தாய்விற்கு எமிஸ் இணையதளத்தின் வழியாக எவ்வாறு விண்ணப்பிப்பது குறித்து இந்த வீடியோவில் காணலாம். உங்க மொபைல் அல்லது கம்ப்யூட்டர்ல இருக்க ப்ரௌசர்ல எமிஸ் வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. யூசர் நேம்ல உங்களுடைய இண்டிவிஜுவல் எமிஸ் ஐடியும் அண்ட் பாஸ்வேர்டையும் கொடுத்து லாகின் பண்ணுங்க. உங்களுடைய ப்ரொஃபைல் வியூ ஆகும். ட்ரான்ஸ்ஃபருக்கு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய டீட்டெயில்ஸ்லாம் சரியாக இருக்குதான்னு செக் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் எந்த டீட்டெயிலாவது தவறாக இருந்துச்சுன்னா உங்கள் ஸ்கூல் ஹெச்எம் மூலமாக ஸ்கூல் லாகிலேருந்து எடிட் பண்ணிக்கோங்க. ட்ரான்ஸ்ஃபருக்கு அப்ளை பண்ணுறதுக்கு அட்மின் மெனுவை கிளிக் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். இதில் ஃபஸ்ட்டாக இருக்கக்கூடிய செலக்டிய கவுன்சிலில் இருக்கிற ட்ராப் டவுன் லிஸ்ட்லேருந்து நீங்கள் எந்தெந்த கவுன்சிலில் கலந்துக்கிட போகிறீங்களோ அந்த ஆப்ஷனுக்கு முன்னாடி இருக்க செக் பாக்ஸை கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கிற கவுன்சிலிங் நேம் இங்கே டிஸ்பிளே ஆகும். அடுத்ததான் நீங்கள் நியமனம் பெற்ற பயிற்று மொழி வகையை செலக்ட் பண்ணிக்கோங்க. மற்ற டீட்டெயில்ஸ்லாம் டிஃபால்ட்டாகவே இருக்கும், அதை நம்ம இங்கே எடிட் பண்ண முடியாது. தென் கீழே ஸ்க்ரோல் பண்ணி டிடிஓ கோடை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்ததான் 1/6/2022 பின்னாடி உங்களுடைய கணவன் அல்லது மனைவி திடீரென விபத்தில் இறந்திருந்தாலோ அல்லது நோய்வாய்ப்பட்டு இறந்தாலோ அல்லது பாதுகாப்பு துறையில் வீர மரணம் அடைஞ்சாலோ ஆம் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதர்வைஸ் இல்லை ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆம் ஆப்ஷனை செலக்ட் பண்ணீங்கன்னா இறந்த தேதியையும் அண்ட் அதுக்குரிய சர்டிஃபிகேட்டையும் இங்கே அப்லோட் பண்ணணும். அடுத்ததாக முன்னுரிமை ஏதாவது இருந்துச்சுன்னா ஆம் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸில் உங்களுக்கு எந்த முன்னுரிமை அப்ளிகபிளோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் அதற்குரிய சான்றை நீங்கள் இங்கே அப்லோட் பண்ணணும். நீங்கள் அப்லோட் பண்ணுற ஃபைல் பிடிஎஃப், ஜேபிஜி, ஜேபெக் அண்ட் பிஎன்ஜி ஃபார்மேட்டில் 10 MB வரைக்கும் இருக்கலாம். இங்கே இருக்கிற ஐஐக்கான கிளிக் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ண ஃபைல் சரியானதான்றதை செக் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக அழகு மாறுதல் மூலமாக நீங்கள் இங்கே வந்திருந்தீங்கன்னா ஆம் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆம் ஆப்ஷனை செலக்ட் பண்ணீங்கன்னா மாறுதல் பெற்ற தேதியையும் அடுத்ததாக மாறுதல் பொழுது நீங்கள் வைத்த பதவியையும் இங்கே செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் அப்போ உங்களுக்கு வழங்கப்பட்ட தடையின்மை சான்றையும் இங்கே அப்லோட் பண்ணிக்கோங்க. தென் கீழே இருக்கிற சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக வர கன்ஃபர்மேஷன் மெசேஜை ரீட் பண்ணிட்டு எஸ் கொடுத்துக்கோங்க. ட்ரான்ஸ்ஃபர் ஃபார்ம் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்ன்ற மெசேஜ் ஷோ ஆகும். இப்போ நீங்கள் மறுபடியும் அட்மின் மெனுவை கிளிக் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு ப்ளீஸ் செலக்ட் கவுன்சிலிங்கில் இருக்கிற ட்ராப் டவுன் லிஸ்ட்லேருந்து நீங்கள் எந்த கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்ணீங்களோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஹெச்எம் இப்போ அப்ரூவல் கொடுக்காதனால அப்ரூவல் பெண்டிங்னு இருக்குது. இதுவே அப்ரூவ் பண்ணியிருந்தாங்கன்னா அப்ரூவ்டு மெசேஜும் ரிஜெக்ட் பண்ணியிருந்தால் ரிஜெக்டட் மெசேஜும் டிஸ்பிளே ஆகும். அண்ட் மேலே இருக்கிற பிரிண்ட் பட்டனை கிளிக் பண்ணி உங்களுடைய ட்ரான்ஸ்ஃபர் அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக இங்கே இருக்கிற டவுனரை கிளிக் பண்ணி லாக் அவுட் பண்ணிக்கோங்க. நன்றி.